ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். ஸோ பைத்தானில் லிஸ்ட்டுன்னு ஒரு ஏடிடி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுப்போம், கமா யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல சம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்குள்ளே எல்ஐஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுல ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே எலமெண்ட்ஸை நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நான் லிஸ்ட்டுக்கு பேராக எல்ஐஎஸ்னு வச்சுருக்கேன். அதில் எலமெண்ட்ஸை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்றேன். இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கான்செப்ட். எப்படி C++ல் அரேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இது பயன்படுத்துகிறோம். எலமெண்ட்ஸை சம் அப் பண்ண போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ S=0ன்னு சம்க்கான அவுட்புட் வேரியபிள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து லிஸ்ட் எலமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். நம்ம பார்த்தா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் போதாது, அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். வேரியபிளில் எல்லின்னு ஒரு வேரியபிளை வச்சுட்டு அதில் லென்த் ஆஃப் லிஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கிறோம். லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ LE=len ஆஃப் லிஸ்ட். இப்போ லிஸ்ட்டில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கிற கவுண்ட்டு எல்லிங்கிற வேரியபிளை ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது அந்த எல்லியை ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 0, ஸோ எப்போதுமே லிஸ்ட்டில் முதல் எலமெண்ட் இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்திங்கன்னா 0. மேலே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்குவோம் LISன்னு சொல்லி. அதில் 45, 23, 78, 12, 89 எலமெண்ட்ஸ் இருக்குது. 45ங்கிறது 0th பொசிஷனில் இருக்குது. 23 ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. எப்போதுமே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு இருக்கக்கூடிய பொசிஷன் 0. அதான் ஃபார் லூப்லேயும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். LE 0 ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 0, கொடுத்துருக்கோம். LE டினோட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணுறோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. S+=LIS ஆஃப் I. இது வழியாக லிஸ்ட்டில் கூட எலமெண்ட்ஸை ஒவ்வொன்றா எடுத்து எஸ்ஸுங்கிற வேரியபிளாக சம் அப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த லிஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஸோட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஒரு லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எப்படி நம்ம சம் அப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சிம்பிளான ஒரு லிஸ்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த எலமெண்ட்ஸ் எடுத்து ஆக்சஸ் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி சம் அப் பண்ணிக்கிறோம்.